சம்மானங்க திருப்பதியை ஜொலிக்குது அப்படியே. ஏங்க இங்க பாருங்க. ஏரியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள முட்டாய் எடு, அதை எடு, இதை எடுன்ட்டு வாந்தி வருதுங்களா இவன். என்னத்த நான் சொல்றது? தலை சுத்துதா? என்ன சன்னா தலை சுத்துதா? சரி, டீ கடை இருக்கு, டீ குடிப்போம். பக்கத்துல ஃப்ரைட் ரைஸ் கடையே இருக்கு. ரைஸ் ஈஸி ஹோண்டா இதுதான் பிடிச்சி ட்ரெயின் கிரீன் ஏறி போகும். அப்படியே தூங்குற மாதிரி உட்காந்துருக்கேன். அப்படியே இப்போ அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். டேய் எப்படாங்கடா இந்த கல்ல இப்போ அவங்க எப்படி போவாங்க? வேற படுத்துட்டு இருக்கான். கூப்பிடுறாங்க. அப்பயே சொன்ன அவன்கிட்ட படியில உட்காராதரா வழியில உட்காராதரான்ட்டு. இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மணி பார்த்தீங்களா? கரெக்டா மணி என்ன? அப்ப எதுல மணி பார்த்தானு காட்டுவாங்க. இதுல மணி பாக்குறான். எல்லாரும் பாக்குறாங்களா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ள வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து கரெக்டா 6:50. 20 நிமிஷத்துல நாங்க இப்போ என்ட்ரி போட்டோம்னா உள்ள தரிசனம் பார்த்துடலாம். ஆமா. Hey guys, welcome back to our vlogs. கேரளா ட்ரிப் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பொட்டாசி ஸ்டார்ட் ஆகிட்டு. பொட்டாசினா அடுத்து என்ன, திருப்பதி போயிட வேண்டியதானே. அதனால திருப்பதி கிளம்பிட்டோம்னா யாரும் இல்லை, நான் மட்டும் தான் கிளம்பியிருக்கேன். இப்போ சூர்யா பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம இங்கே மயிலாடுதுறையில் இருக்கோம். அந்தோதியாக்காக வெயிட்டிங்கு. அந்தோதியா வந்தோன்னா இங்கேருந்து ஏறி நம்ம விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்துலேருந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் திருப்பதி போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ ஏற்கனவே எல்லா ட்ரெயினும் லேட்டு, என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். ஏற்கனவே வரதே லேட்டு, இது எவ்வளோ ஸ்லோவாக வருது. அவ்வளோதாங்க, திருப்பதி கிளம்பியாச்சு. நீங்களாம் நினைக்கலாம் நான் என்னடா சம்மந்தமே இல்லாமல் விழுப்புரத்துலேருந்து விளாக ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் சென்னையிலேருந்து நான் பசங்களோட ஜாயின் பண்ணிப்பேன். அவங்க மாயத்துலேருந்து வந்து என் கூட ஜாயின் பண்ணிப்பானோ. அவனெல்லாம் இப்போது நம்ம ஊர்லேருந்து அந்தோதியா ட்ரெயினில் வந்துட்டுருக்கானோ. இதில் மெயின் விஷயம் என்னன்னா, இந்த விளாக் ஃபுல்லாகவே நாங்கள் நோ பைக் நோ கார் எல்லாமே ட்ரெயினில் தான் போகலான்ட்டு இந்த வாட்டி முடிவு பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ் வந்துட்டுருக்கான், வந்து மாயாத்துலேருந்து விழுப்புரம் வந்துட்டுருக்கான். அந்த ட்ரெயின் இங்கே விழுப்புரம் எத்தனை மணிக்கு வரும்னா 3:20 3:30 தான் வரும். ஆனால் விழுப்புரத்துலேருந்து திருப்பதி போகிற ட்ரெயின் வந்து இங்கே 3:10க்கு எம்எஸ் சொல்கிறான். அதனால் நான் வந்துடுவேன்டா, ஸ்டாப்பு அவ்வளோவா கிடையாது, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். நீ 3:10க்கு உள்ள ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துரு 7 பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம். அதுக்கு அப்படி அந்த 3:10க்கு உள்ள ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் 9 மணிக்கு தான் ட்ரெயின். 9 மணிக்கு நாங்கள் இங்கே காலையில் 9 மணிக்கு நாங்கள் ஏறினோன்னா மதியம் 3 மணிக்கு தான் போகிற மாதிரி பார்த்தேன். என்னடா அது நடுப்புற எந்த ட்ரெயினும் கிடையாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ட்ரெயின் இருக்குது, 5:10க்கு இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயின் வந்து காட்பாடு வரைக்கும் தான் போகுது. ஏன்னா அது காட்பாடு வரைக்கும் போகுதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒர்க் நடந்துட்டுருக்கனால அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. முழுசாக அந்த வீடியோ பாருங்கள் என்ன நடக்குதோ. 2 hours later. கடைசியாக விழுப்புரமும் வந்துட்டோம். விழுப்புரத்தில் இப்போ யாரை பார்க்க போகிறோன்னா, நீ பண்ணுற உனக்கே நியாயமாக இருக்கா? இப்போ திருப்பியும் இப்போ தாம்பரம் போய் தான் போகணுங்கிற மனசாச்சோட. தாம்பரம் வேணாம், வேறு பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன். வேறு பிளான்னா என்னடா? எத்தனை மணிலேருந்து உட்காந்துட்டு இருக்கேன்? 1:20க்கு வந்தேன்டா நான். மணி என்ன ஆகுது? மணி 3:40. 2 மணி நேரம் உட்காந்துருக்கேன். அவ்வளோதானே? 2 மணி நேரம் நீ உட்காந்துருப்பியா? உட்காந்துருக்கணும் தெரியுமா? உட்காந்துருக்கணும்டா சூர்யா. அப்புறம் என்ன நட்புக்கு என்ன மரியாதை? ஒரு 2 மணி நேரம் உன்னால வெயிட் பண்ண முடியலனா தூக்கத்தை ரூமில் போனால் அவனை தொல்லை, தூங்க விட மாட்டோம். இங்கே வந்தால் ஓன் தொல்லை, இங்கே வந்தால் ஓன் தொல்லை. கடைசியாக விழுப்புரம் வந்துட்டேன். இவனையும் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே நிற்கிறான்ட்டு. 5ஆவது பிளாட்ஃபார்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் இப்போ நடந்து வர வச்சுட்டான். லிஃப்ட்டில் ஏறிட்டேன். லிஃப்ட்டில் போய்டும் அப்படின்ட்டு லிஃப்ட்டில் இருக்குடா. நான் நடந்து வந்தேன். அது உனக்கு தெரியல எங்கே லிஃப்ட் இருக்குன்ட்டு. லிஃப்ட்டில் ஏறிட்டேன். ஏறிட்டு கடைசியாக நான் தான் உள்ளே போகிறேன். உள்ளே போனோன்னே இது அலாரம் சவுண்டு கேட்குது. எதுக்கு? இது ஓவர்லோடு. ஓகே, எல்லாம் லாஸ்ட்டாக ஏறணுன்னா எல்லாம் என்னையும் பார்க்குறாங்க. சரி போங்கடா நீங்கள் இப்போ அப்படின்ட்டு இறங்கி அப்போ நடந்து வந்தேன். என்னன்னா நம்ம கடைசி ஈவினிங் பார்த்துட்டேன். விஷயம் என்னன்னா, நம்ம எங்கே போனாலுமே இங்கே ரெட் அலர்ட்டாக தான் இருக்கும் போல. போட்டு இந்த கேரளா போனோமா அங்கேயும் ரெட் அலர்ட், இப்போ திருப்பதி போகிறோம் அங்கேயும் ரெட் அலர்ட். ஆமாம், ஆரஞ்சு அலர்ட்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்கான் ஃபுல்லாக. இன்னொன்று
எப்படி சொல்றது, நம்ம எந்த பிளான் பண்ணாலும் ஃபுல் ஏதாவது ஒரு விஷயம் தடங்கலாம்னா சரி, நடக்கிறது பூராவே தடங்கலாம் தான் எப்படி அது? ஆமா, என்ன பண்றது, நம்ம போகக்கூடாதுன்னு எழுதி எழுதியிருக்கு. மாயாரத்துல இருந்து டேரக்டா திருப்பதி எக்ஸ்பிரஸ் போவோம், அதுல ஏறி திருப்பதி பிளான் பண்ணியிருந்தோம். இவன் வந்து விழுப்புரத்துல ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பேரளத்துல எனக்கு வர வேண்டிய ட்ரெயின் லேட் ஆனதுனால அந்த மாயாரத்துல திருப்பதி எக்ஸ்பிரஸ் என்னால பிடிக்க முடியல. சரி அந்தோதயா வரும், அதுல ஏறி விழுப்புரத்துல இறங்கிட்டு இவனு விழுப்புரம் வந்துருவான். விழுப்புரத்துல இருந்து ஒரு திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அதோட பேர், அப்படி ஒரு ட்ரெயின் இருக்கு, அதுல ஏறி டேரக்டா திருப்பதி போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்தோதயால ஏறி வந்துட்டு இருக்கேன். பாதி தூரத்துல போன் அடிக்கிறான் மச்சான், அந்த திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல திருப்பதி வரைக்கும் நீங்க போலையாண்டா, பாதி தூரம் தான் போதான் அப்படின்ட்டு போன் அடிக்கிறான். பேர் பாத்தீங்கன்னா திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், ஆனா திருப்பதி போல. நேத்தி வரைக்கும் அந்த ட்ரெயினை பார்த்துருக்கேன், டெய்லி 2 hour ட்ரெயின் இது ஆக்சுவலா. நேத்தி வரைக்கும் பார்த்துருக்கேன் திருப்பதி போயிருக்குது. இன்னைக்கு நாங்கள் கிளம்பி வரோம், இன்னையிலேருந்து 3 நாள் கேன்சல் பண்ணிடுறாங்க. 3 நாளுக்கு திருப்பதி மட்டும் போகுதுப்பா, காட்பாடி வரைக்கும் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன ஆக போகுதுன்னே தெரியல. நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ அதுல ஏறி காட்பாடி வரைக்கும் போவோம். ஆமா, அங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் திருப்பதி பஸ்ல ஏறி போயிடும் பிளான் பண்ணிருக்கோம். அங்க போனா தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இங்க கேட்ட வரைக்கும் பஸ் இருக்கு, நீங்க போங்க அப்படின்ட்டு டிக்கெட் எடுத்துல சொன்னாங்க. அதுதான், எந்த ட்ரிப்புக்கு எப்படி ஆரம்பிச்சாலும் இது நடக்கிறது எல்லாமே தடங்கல். எப்படா 1-2 தடங்கள்லாம் சமாளிக்கலாம், நடக்கிறது பூராவே தடங்கலாம். டைம் என்ன இப்போ? டைம் 4 இருக்கும். 4 இருக்கும். இந்த ட்ரெயின் இப்ப நம்ம போற ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கா? 5:30 இருக்கு. 5:30 ஏறி காட்பாடி வரைக்கும் தான் அதுவும் போகும். ஆமா, அதுக்கப்புறம் இறங்கி பஸ்ல போகணும். ஆமா, என்ன பண்ண போறோம்? பட்டாசி மாசம் திருப்பதி போலாம் நினைச்சதுக்கு அவ்வளவுதான். வாங்க போய் பாப்போம் என்ன வந்து. ஓகே गाइस, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அட்லாஸ்ட் கடைசியா நம்ம காட்பாடி வந்துட்டோம். டைம் பாத்தீங்கன்னா 9 மணி ஆகுது. 9 மணி என்னடா, 9 மணிக்கு இந்த ஊர்ல என்னடா வெயில் இப்படி அடிக்குது? இதுல நேற்று சொன்னா ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் என்னென்னமோ சொல்லிருக்காங்க. ஆனா இங்க வந்து பாக்குறோம் பளிச்சுன்னு அடிக்குது வெயில். அந்த ட்ரெயின்ல தான் நாங்க வந்து அந்த ட்ரெயின்ல வந்தோம். இங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் பெருசா நினைக்கிறாங்கன்னா, நான் தான் சொன்னேன் இந்த ட்ரெயின் கேன்சல் ஆயிட்டுன்னு. 11:15 ஒரு ட்ரெயின் வருது. गाइस, இப்போ பாத்தீங்கன்னா மணி 9 ஆயிடுச்சு. 11 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். நானு அந்த ட்ரெயினுக்கு இப்ப போகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற கூட்டம் எல்லாருமே அதுக்காக தான் போறாங்களே. இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப வேற ஒரு பிளான் பண்ணியாச்சு. என்ன பிளான்னா பாருங்க, பிளான் அவங்க சொல்றோம். இங்க இருந்து அரக்கோணம் போறோம். அரக்கோணத்துல இருந்து ஒரு ட்ரெயின் ஒண்ணு இருக்கு, அது ஃப்ரீயா தான் வருதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. நாங்க விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே இல்ல, நீங்க அரக்கோணம் போறதுதான் நல்லது. இது வேற அவனும் மைக்ரோ போட்டு பேசிக்கிட்டே இருக்கானோ. 1 hour later. ஒரு வழியா அரக்கோணத்துல இருந்து திருப்பதி போற ட்ரெயின் ஏறிட்டோம். ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, பிளாகே பண்ண முடியல. இப்பதான் திருத்தணி தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்பதான் பிளாக் பண்ண ஆரம்பிச்சோம். சுத்தமா முடியவே இல்லை, செம்ம கூட்டம். இப்ப நின்றுட்டு தான் போயிட்டு இருக்கோம். வீக்டேஸ்ல சுத்தமா கூட்டம் இருக்காதுன்னா இப்ப திருப்பதி கிளம்புறேன். ஆமா, இப்பயுமே கூட்டமா இருக்குடா. அது எப்படி எல்லாருமே நம்ம சைட்ல இருந்து திருப்பதி போவாங்களா? திருப்பதி சைட்ல இருந்து யாரும் திருப்பதி வரவே மாட்டாங்க. எல்லாமே சவுத் சைட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ட்ரெயினுமே திருப்பதி தான் அன்ரிசர்வ். ஆமா, ஃபுல் ட்ரெயினுமே கூட்டமா இருக்கு. ஏனே தெரியல, ஃபுல்லாவே ட்ரெயின் ஃபுல்லாவே ஒரே கூட்டமா தான் இருக்கு. எல்லாருமே இல்ல, ஆனா இங்கெல்லாம் கூட்டமா இருந்துச்சு. இப்பதான் ஓரளவுக்கு எல்லாம் நிக்கிற மாதிரி இடமே இருக்கு. லோக்கல் ட்ரெயின் ஏறி இருக்கோம் இங்க இருந்து திருப்பதி போறதுக்கு. பாருங்க, மாப்பிள்ளை பண்ணிட்டு வரான்ட்டு. அவ்வளவுதாங்க பார்த்தா இடமே இல்லாம கடைசியா ஒரு வழியா கீழே உட்கார ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளவு தூங்குறியா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம ஊர்ல திருப்பதி வரணும்னா என்ன சொல்றீங்க, என்ன விரும்புறீங்க? இதோட எத்தனை வாட்டி அப்படியே பேக் இருக்குதுல்ல, இதோட 3வது வாட்டி எந்திரிக்கிறான். திருப்பதி வரதுக்கு நீங்க என்ன எப்படி எதிர்பார்க்கறீங்க? எப்படி எதிர்பார்த்தா நமக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு? ஆமா, நேத்து நைட்ல இருந்து இந்த மழையிலயும் வெயில்லயும் உசுர கொடுத்து வந்தோம் பெருமாளை தரிசிக்கிறதுக்கு. பட் பெருமாளை தரிசிக்கிறதுக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம். சோதனையை காட்டுறாரு, ரொம்ப காட்டுறாரு. எப்படி சொல்றோமா, இது நாங்க டிராவல் பண்றது என்ன நினைக்கிறான்னா, வேணாம்ப்பா நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு. மயிலாடுதுறையில இருந்து இது 4வது ட்ரெயின் திருப்பதிக்கு போறதுக்கு டிராவல் பண்ணி இப்படி ஒருத்தன் போவானா? மாயாரத்துல இருந்து 4 ட்ரெயின் மாறியாச்சு. அதாவது அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? மயிலாடுதுறையில இருந்து விழுப்புரம் ஒரு ட்ரெயின்,
விழுப்புரத்துல இருந்து காட்பாடி ஒரு ட்ரெயின், காட்பாடில இருந்து அரக்கோணம் ஒரு ட்ரெயின், அரக்கோணத்துல இருந்து இப்ப திருப்பதி ஒரு ட்ரெயின். இன்னும் முடியல. அடுத்து வேற ஒரு பஸ் வேற இருக்கு இன்னும். பாத்துக்கீங்க. ஒன் சைடாவா சாயிரா தண்ணி வருது. அடுத்த நான் தூங்கிற மாதிரி உட்காந்துறேன் இன்னுமே. இதுக்கப்புறம் முடியாது. இல்லடா நாளைக்கு எவ்வளவோ ட்ரிப்பு போயிருக்கோம், கூட்டத்துலயும் போயிருக்கோம். இவ்வளவு வர்ஸ்டா ஒரு ட்ரிப்பை பார்த்ததே இல்லடா. எல்லாத்தையும் பைக்கும் காரும் போயிட்டு இந்த வாட்டி ஆமா பைக்ல போவோம் இல்ல கார்ல போவோம், அந்த மாதிரி போயிட்டு வந்தோமா. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல போலாம் முடிவு பண்ணோம். என்ன ரிசர்வ் பண்ண மறந்துட்டோம். அது பிரச்சனை இல்ல. இப்ப கோயில ரிசர்வ் பண்ணிருக்கேன்னு அது டிக்கெட் எப்ப நாங்க கூட்டமா எப்படி டிக்கெட் தான் டேரக்டா போயிடலாமா? ஆதார் கார்டு இது வேண்ட சொல்லவே இல்லையா? யாரும் போன்ல வச்சிருப்பேல பாத்துக்கலாம். நீ நடந்து போறவங்களுக்கு தானே ஃப்ரீ அப்படின்னு நீ சொன்ன. நம்ம நடந்து போலையே, அதான நானும் கேக்குறேன். மேலையும் ஃப்ரீ இருக்கு. சொல்றவா அங்க போய் சொல்றவா. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் தம்பி, அதான் நான் சொல்லுவேன். உள்ள போயிடலாம்பா, போயே ஆகணும். இதேதான் நான் ஆட்ட ட்ரிப்புக்கு சொல்லி ஏமாத்திடுறீங்க. இந்த ட்ரிப்பு மட்டும் நாங்க சொன்னோமா ஒரு 18 பேரு வர போறோம்ட்டு. அதுல வந்து காரு வேனு தானே அங்க 18 பேரும் இப்ப எங்க ஊர் வந்திருந்தா அடுத்த ட்ரிப்புல அதுல ஒருத்தன் கூட எங்க கூட வர மாட்டான். அந்த மாரி ஆயிட்டு இந்த ட்ரிப்பு. என்ன பண்றது, நீ பெருமாளை பாக்குறப்ப அதுவும் புரட்டாசியில போறப்ப நிறைய தடங்கள் ஏற்படுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எடுத்துக்க ஒவ்வொரு அடியுமே தடங்களா இருந்தா என்ன பண்ற? மலைக்கு நடுவில் டிராவல் பண்றோங்கிறத கூட ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு உட்கார வச்சிருக்கானோடா இங்க. நல்ல எடுத்துட்டு வருடா. அப்படியே தூங்குற மாதிரி உட்காந்துருக்கான். அப்படியே இப்ப அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான்டே. எப்படி இருந்தாலும் அவங்க அந்த சைடு போய் தாண்டா ஆகணும். அவங்க அதனால என்ன பண்ண போறாங்க? இறங்கியா போவாங்க அவங்க. பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. வண்டி நின்னா கூட அவங்க இறங்கி போவாங்கடா, இல்லைன்னா போக மாட்டாங்கடா. இந்த கல்ல இப்ப அவங்க எப்படி போவாங்க? வேற படுத்துட்டு இருக்கான். கூப்பிடுறாங்க. அப்பயே சொன்ன அவன்கிட்ட படியில உட்காராதடா வழியில உட்காராதடான்ட்டு. கேட்டியா? மாப்பிள்ள எப்படி இருக்கா? இதோட 4வது ஒரு வழியா திருப்பதி வந்து இறங்கிட்டோம் ஜங்ஷன்ல. அதான் ஜங்ஷனு. அப்படியே ஜங்ஷன் விட்டு இப்பதான் வெள்ளம் வந்தோம். பஸ் எல்லாம் இங்க நின்றுட்டு இருக்கு. எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியா திருப்பதி வந்தாச்சு. இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா சாப்பிட போயிட்டு இருக்கோம். சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசிக்குது. 4 ட்ரெயின் மாறினால டைமே இல்லை எங்கேயுமே சாப்பிடுறதுக்கு. ஆமா, அதனால காலை சாப்பாடே இப்ப கிட்டத்தட்ட 2 மணிக்கு சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயிட்டு. சாப்பிட்டுட்டு நான் பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். லாஸ்டா சாப்பிட போறப்ப பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டு வெளில வந்தோம் வீடியோ எடுக்கலான்ட்டு. அதுக்குள்ள பஸ் வந்துட்டு மேல் திருப்பதிக்கு. உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். பாத்தீங்களா பஸ்ல உட்காந்து விளாக் பண்ணிட்டு இருக்கோம். எப்படா விளாக் பண்றீங்க நீங்க நினைக்கலாம். கேரளா போறப்ப கொடைக்கானல் போறப்ப ஒரு கேரளா தானா? ஆமா, கேரளா போறப்ப ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கணும். ஞாபகம் இருக்கா? இதை கூட அந்த பின்னாடி உள்ளதை காணடிச்சிட்டானே. ஆமா, நீங்க தான் காணடிச்சிங்க. அதை வச்சுதான் இப்போ சீட்டுல ஒட்ட வச்சு எடுத்துட்டு இருக்கோம். ஒரு இப்ப மேல ஏற ஆரம்பிச்சிட்டோம். மணி பாத்தீங்களா? கரெக்டா மணி என்ன? அப்ப எதுல மணி பார்த்தான்னு காட்டுவாங்க. இதுல மணி பாக்குறான். எல்லாரும் பாக்குறாங்களா? மணி பாத்தீங்கன்னா மணி போயிட்டு வாட்ச் கட்டிருக்க. வாட்ச்ல பாக்கலாம். வாட்ச் ஆனாவாதான் காய்ஸ். ஏறியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள முட்டாய் எடு, அதை எடு, இதை எடுன்ட்டு வாந்தி வருதுங்கடா. இவன் என்னத்த நான் சொல்றது? தலை சுத்துதா? என்ன சன்னா தலை சுத்துதா? சாப்பாட்டுல கலந்து கொடுக்குறான்னு நினைக்கிறேன். அப்படியே சொன்னா சாம்பார் சாதம் வேணான்ட்டு. கேட்டியா? இல்லை எனக்கு சாம்பார் தான் வேணும், மற்றதெல்லாம் சாப்பிட்டா தான் வாந்தி வரும்டா எனக்கு அப்படின்னா. கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பெண்ட் அடிச்சிருப்பாங்களா. அதுக்குள்ளே மாப்பிள்ளைக்கு ஒரு மாதிரியா வாந்தி வரலங்கிறான். ஆனால் கண்ணுங்கள்லாம் சவுந்துட்டு கேராக இருக்குடா எனக்கு அப்படிங்கிறான்.
1 hour later. ஒரு வழியா கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்குலாம் வரல, குளிச்சுட்டு கோயிலுக்கு போக போறோம். புரோட்டா தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பாப்போம் அப்படி இருக்கு. ஸ்டார்டிங் அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் சரியான லைட்டிங்கோட இருக்கு. இது எப்பயுமே இப்படிதான் இருக்குமா? இப்ப பொட்டாசிக்காக எப்படி இருக்காடா புரியா? பொட்டாசிக்காக தான்டா. ஆமா, பின்னாடி எல்லாம் பாரு எப்படி இருக்குன்ட்டு. பின்னாடி அப்படியே கொஞ்சம் காட்டு. இந்த கோயில் திருவிழா பயங்கரமா இருக்கு. பயங்கரம்னா பயங்கரமே பயங்கரம். நட சாத்திரம். இந்த இடம் போறப்ப வாங்கிட்டு போகணும்டா. கண்டிப்பா கண்டிப்பா வாங்கிட்டு போய் அங்க போரு நம்ம ஒரு கடை போடுவோம். நம்ம ஒரு கடை போடுவோம். அப்புறம் சொல்ல மாதிரி guys. என்ன சொல்லணும், இந்த மாதிரி போறப்ப வரப்பனா ராமம் போறட்டு வருவானோ, நமக்கு ஒரே ராமத்தை போட்டுருவானோ. ராமம் போடுறேன் அப்படின்னு வந்தா அவன் காசு கேட்க போறாங்கன்னு அர்த்தம். ஆமா, காசு இருந்தா போட்டுங்க தாராளமா. பயங்கரமா இருக்குடா லைட்டிங்லாம். ஆமா ஆமா ஆமா. இவங்க யாரு அவங்க யாரு? இதுல வந்து எப்படி தெரியும் தெரியல, ஆனா நியர் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அண்ணன் சேப்பு பண்ணியோட போயிட்டு இருக்காப்புல. அவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷமான வரீங்க? எத்தனை வருஷமா வரீங்க? கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷமா வரீங்க? 10 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். இவர்தான் எங்களுக்கு வழிகாட்டி. ஆமா, கைடு மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு இருக்காப்புல. கூகுள் மேப்ல அங்க தேவையில்லை, அண்ணனே போறோம். அண்ணன் திருக்கடையூர் சமையல் சாம்பார். ஆமா, திருக்கடையூர்ல இருந்து யாராச்சும் மாத்தீங்கன்னா அங்க புக் பண்ணிக்கங்க. உண்மையா லைட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்குடா. சீரியஸா இருக்கு உண்மையாவே. அந்த இது நல்லா இருக்கு. எங்கடா ட்ரெயின் விட்டு இறங்கி நடந்து போறவங்க ஓகே, நடக்காம டைரக்டா பஸ்ல மேல் திருப்பதி வரைக்கும் பாருங்க. நீங்க எங்க இறங்கணும்னா மாதவ நிலையம் அந்த இடத்துல இறங்கினாதான் உங்களுக்கு கரெக்டான இடம் வந்து. ஆமா, இத தாண்டிதான் நீங்க உள்ளே போய் ஆகணும். ஏற்கனவே திருப்பதி வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாக்கர் எங்க எடுக்கணும், எங்க மொட்டை அடிக்கணும்னு. ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்து இல்லாம பஸ் எங்க போய் லாஸ்ட் நிக்குதோ அங்க இறங்குனீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப நாங்க அப்படிதான் வந்தோம். ஏற்கனவே வந்துருக்கோம் நாங்க. இருந்தாலும் பஸ்ல வந்தது இல்லை, நடந்து வந்ததுனால தெரியல எங்களுக்கு. அதனால பஸ்ல வந்தீங்கன்னா மாதவ நிலையத்துல இறங்குங்க. அப்படின்னா தெரியும் பொட்டாசியில மின்னுது திருப்பதியே. கோயில் இதை தாண்டி மின்னும். இப்ப வந்து அந்த உற்சவம் நடக்கும்ல, மகா உற்சவமா, நாளைக்கு மகா உற்சவம். சம்மாளங்க திருப்பதியை ஜொலிக்குது அப்படியே. ஏங்க இங்க பாருங்க, பக்கம் எல்லாமே லைட் தான், 4 பக்கமும் லைட். உண்மையாவே பயங்கரமா இருக்கு. திருப்பதி முன்னாடி மின்னது எங்க பார்த்தாலும். சொக்க தங்கம் ஜுவல்லரி. காப்பிரைட்ஸாடா? காப்பிரைட்ஸ் இதெல்லாம் பண்ணினா. கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க உள்ள வந்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப மணி வந்து கரெக்டா 6:50. இன்னும் 20 நிமிஷத்துல நாங்க இப்ப என்ட்ரி போட்டோம்னா தரிசனம் பார்த்துடலாம். ஆமா, அதுக்காக தான் நாளை காலைல தான் திருப்பி புக் பண்ணி அது எப்ப பாக்க போறோமோ அதே நேரமா தெரியல. அதனாலதான் இப்ப இவ்வளவு பேர் சீக்கிரமா போயிட்டு அவ்வளவுதான் கைஸ். ஒரு வழியா அந்த கேட்லாம் தாண்டி வந்துட்டோம். லாஸ்ட் ஒரு கேட் மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரு கேட் தாண்டினா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வெயிட்டிங் ஆள் தான். கூட்டத்தை பாத்தீங்கன்னா செம்ம கூட்டம். மணி இப்ப வந்து 7:50. நல்ல ஜில்லு 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 காத்தடிக்குது. நம்ம ஊர் டைமுக்கு 2 மணி மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்குது. ஊர்ல 2 மணி கூட காத்தடிக்காது. எல்லாரும் சொல்லலாம் இல்ல, இந்த ஜில்னஸ்க்கு சொல்றேன். இதுக்கு முன்னாடி திருப்பதி வந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச்சு, வேறு என்ன இருக்குன்னா கேமரா, இதுமாதிரி எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸையும் கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கணும். ரிட்டன் நம்ம கோயிலேருந்து தரிசனம் பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அந்த டோக்கனை வச்சு அந்த கேஜெட்ஸ்லாம் நம்ம திரும்ப வாங்கிக்கலாம். ஃபோனை இந்த இடத்துல கொடுத்துட்டு போகிறதுனால இதுக்கப்புறம் இந்த விளாக் கோயிலுக்குள்ளே கண்டினியூ பண்ண முடியாது. நாங்கள் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறோம். 3 hours later. ஃபுல்லாகவே இந்த ஃபோனுக்காக மட்டும்தான். ஃபோன் அதுக்கப்புறம் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா எங்கே நீங்கள் ரூம் லாக்கர் பார்க்குறீங்களோ அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. ஆமாம், இப்போ நாங்கள் நல்லா பட்டுட்டோம். என்ன சொன்னா பேக்லாம் ஒரு லாக்கர் எடுத்து வச்சுட்டு வருவீங்க திருப்பதியில, அங்கேயே போனை சேர்த்து வச்சுட்டு வந்துருங்க. போன் நம்ம லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு போனாங்க, யூஸ் பண்ணிட்டு போனோமே, லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு போகலாம். கடைசியா ஒரு இடத்துல போனை வச்சுட்டு போயிடலாம். ஆனா உள்ள அந்த ஆப்ஷன் இருக்கு, உள்ளேயும் வச்சுக்கலாம். அவங்க திரும்ப கொண்டு போய் அதை ஒரு இடத்துல வச்சு நம்மள்ட்ட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. ஆமா, அந்த ஆபீஸ் எங்க இருக்குன்னு நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான். 3 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த ஆபீஸ் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்க. ஆமா, இப்ப நாங்க சாமியை பார்த்துட்டு வெளில வந்து எத்தனை மணிக்கு கரெக்டா 1:40 போல வெளில வந்தோம். டைம் பெண்ணா 3 டைம் தான் 3 ஆகுது. ஆமா, அதை பாத்துங்க 2 மணி நேரம் போனுக்காக மட்டுமே நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்.
எப்ப நம்ம பழனி திருப்பதி வந்தாலும் அடுத்து ஒரு கடை ஓப்பனிங்காவே இருக்க. ஆமா. ப்ரோ முருகர் இல்லையால? முருகர் போட்டோ இருக்கும் இல்ல? யாருமே இல்லைங்க. நான் சும்மா தான் பாத்துட்டு இருக்கோமா அப்ப? இல்ல கடையில ஆளே இல்லையா? நம்ம சும்மா பாத்துட்டு இருக்கோம் கடையில போந்து. யாருமே இல்லை கடையில, சும்மா உள்ள போந்து நாங்களே வெளியே எடுத்துட்டு இருக்கோம். சரி ஓகே. இந்த மாதிரி போட்டோலாம் வாங்கணும்னா பழனியில் ஒரு கடை இருக்கு, எங்களுக்கு தெரிஞ்ச கடையே எட்டு போகுது. எவ்வளோ பெரிய ஒரு நல்ல நல்ல எவ்வளோடா சொல்றது, ஒரு 4 அடி ஹைட் பார்த்திருப்பீங்க. அவன் வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வீடியோ தான் போடலையே. ஒரு நல்ல ஒரு 4 அடி ஹைட்டு முருகர் படம்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவுக்கு வாங்கணும்? ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மி, 400 ரூபாய் 450 ரூபாய். சரி டீ கடை இருக்கு, டீயே குடிப்போம். பக்கத்துல ஃப்ரைட் ரைஸ் கடையே இருக்கு. ரைஸ் ஈஸு ஹோண்டா பிடிச்ச ட்ரெயின் கிரீன் ஏறி போகும். எல்லாருமே இந்த அரிசி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பதியை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாம். அதான் guys, பாத்தீங்கன்னா இப்ப பேக் நம்ம லாக்கர் எங்க வச்சோமோ, லாக்கர் உண்டையும் வைக்கல, நம்ம பேக் தான் லாக்கர்ல வச்சோம். அந்த இடத்துல போய் பேக் எடுத்துட்டு பக்கத்துலயே ஏதாவது ஜீப் இருந்தா அப்படியே ஏறி ஜங்ஷனுக்கு போக வேண்டியதான். என்ன ஜங்ஷன்? திருப்பதி தான். திருப்பதி என்ன புதுசா இருக்குது அங்க திருமலா ஜங்ஷனா? ஏதோ ஒரு ஜங்ஷனுப்பா. இப்போதைக்கு கமாண்ட் கொடுக்குற நிலைமையில இல்லப்பா அவனுங்களாம். அவ்வளவுதான் guys. கால்லாம் என் பேச்சுவார்த்தை மீறி கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த vlog எவ்வளவு பெருசு வருதுன்னே தெரியல எனக்கு. போன் இல்லாம ரொம்ப ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ரொம்ப டென்ஷன். எங்க பார்த்தாலும் இஷ்டத்துக்கே அவனுக்கிட்டே லைட்டை சுத்தி வச்சிருக்காங்க. கேக்குறேன் உங்களுக்கு காசு எங்க? ஸ்பான்சர் தான் இதெல்லாம். போஸ்ட் வராது, போஸ்ட் வரதுக்கு லைட் இவ்வளவு டெக்கரேஷன் தேவையா? அவ்வளவுதான் guys. நாங்க லாக்கர்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த இடத்துல தான் நாங்கள் லாக்கரில் வச்சுருந்தோம் எங்கள் பேக்கு எல்லாத்தையுமே. இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 11th இதில் வச்சுருந்தோம், 11th ரூமில். இதோட டபுள் மடங்கு மேலே இருக்குது. நாங்கள் இப்போ வெளில வந்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக 6 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. இப்போ அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 4. கீழே இறங்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடுமா. இப்போ அதனால் போயிட்டுருக்கோம். கிளம்பியாச்சு கைஸ். நாங்கள் பஸ்ஸில் போகிறோமா ஜீப்பில் போகிறோமா என்னன்ட்டு நான் வெளில வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதோட எனக்கு தெரிஞ்சு திருப்பதி ட்ரிப் இனிதே முடிவடைந்தது. அதெல்லாம் முடிஞ்சிச்சு ஒரு வழியாக. திருப்பதி இன்னும் திருப்பதி வந்து பெருமாளையும் பார்த்தாச்சு, நல்ல தரிசனம். அதெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் நல்லா தான் தரிசனம்லாம் முடிஞ்சுது. பொறுமையாக போயிடுறாங்கடா, என்ன சொல்றது. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இனிவே அடுத்த விளாக்ல இதுக்கப்புறம் சந்திப்போம். ஓகேவா? அடுத்த விளாக் எங்க பண்ணலாம், எங்க போகலாம் ஏதுன்ட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், பை. மறக்காம ஐ விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.